வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தோணும். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பிஸ்னஸில், குடும்பத்தில் அப்படின்னு நிறைய வகையில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நிறைய இடங்கள் இருக்குது நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நாம் போகிறது பார்த்திங்கன்னா டார்சா லக்ஸரி ரெசார்ட், கோயம்புத்தூர். ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. வைப் பண்ணுற மாதிரியான ஒரு இடம்தான் இது. ரொம்ப அமைதியாக, அதே போல் கண்ணுக்கு ரொம்ப பசுமையாக, இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த டார்சா ரெசார்ட். என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அருமையாக இருந்தது. நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கு நமக்கு பொழுதுபோக்குக்காக. நம்ம ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ட்ரியெல்லாம் போட்டுட்டு நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் மேன் நமக்கு வெல்கம் பண்ணுறாரு. இந்த அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது அப்படி தான் சீசன் நம்ம கோயம்புத்தூரில். இன்னும் கொஞ்சம் சில் கிளைமேட் அப்படின்னா இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது என்ட்ரன்ஸ். இது உட்பகுதி. உள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு பொழுதுபோக்குக்காக பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா செயற்கை நீர்வீழ்ச்சி. நம்ம நேச்சுரலாக நிறைய நீர்வீழ்ச்சிகளுக்கு போயிருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த செயற்கை நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் வரோம். இதோட அனுபவமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே குழந்தைகளுக்கு தனியாக இடம் விட்டுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இந்த சைடு ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அப்பப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரியலாகவே ஒரு நீர்வீழ்ச்சியில், நேச்சுராக இருக்க ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் எங்கேயும் கிடைக்குது நமக்கு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரவங்க கண்டிப்பாக குழந்தைங்களோட இருந்து அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கும் அந்த ஃபால்ஸில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் எந்த மாதிரியான நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அந்த பகுதி முழுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாட்யூ, அதே போல் ஸ்டோன் ஒர்க் பண்ணது, இன்டோர் கேம்ஸு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பண்ணை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வாத்து, புறா, வான்கோழி அப்படின்னு நிறைய குட்டி குட்டி பறவைகள் வளர்த்துட்ருக்காங்க. லவ் பேர்ட்ஸும் வளர்த்துட்ருக்காங்க. இது பாருங்கள், இந்த மலை அடிவாரம் நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது. உள்ளே ஒரே ஒரு மாடு இருக்குது. ஒரு மாட்டு வண்டி இருந்தது உள்ளே. இவங்க பாருங்கள், அப்படியே ஜாலியாக வாக் போயிட்டுருக்காங்க. கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா இது போல் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இந்த யானை தாங்க என்னால் ஒத்துக்கவே முடியல. ரொம்ப குட்டியாக இருந்தது. யானை அப்படின்னாலே கம்பீரமாக இருக்கணும் இல்லையா? ரெண்டு ஃபிஷ் இந்த சின்ன பண்ணை மாதிரி இருக்குது, ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது, அதில் விட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஒரு லில்லி ஃப்ளவர். பாருங்கள், இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு நிறைய மகிழ்ச்சிகளை கொடுக்கும். நிறைய வித்தியாசமான உள்கட்டமைப்புகள் இங்கே இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுக்காகட்டும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகட்டும், அந்த மாதிரி நிறைய வகையான செடிகள் இங்கே வச்சு பராமரிப்பு பண்ணுறாங்க. உள்ள பார்ட்டி ஹால், மினி ஹால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் ஆகட்டும் இல்லை ஹாலிடேஸ் ஆகட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். சிங்கிளாக கூட பேட் ஆடலாம் இங்கே, அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம செக் அவுட் பண்ணுறோம். இந்த போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அதே போல் நிறைய பசுமையான விதவிதமான தாவரங்கள் இங்கே நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன மைனஸ் இருக்குது இந்த ரெசார்ட்டில். இங்கே இருக்கிற மற்ற எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் அந்த மைனஸ் ஒன்றும் பெருசாக தெரியலை. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் துடியலூர் அங்கேருந்தும் போகலாம். அதே போல் தடாகம் வழியாகவும் போகலாம். பன்னிமடை அப்படிங்கிற வில்லேஜுக்கிட்ட இருக்குது இந்த ரெசார்ட்டு. நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க. ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இது உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில பசுமையான நினைவுகள் தான் நாம் சோர்ந்து போயிருக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்தும். இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.